ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான காலை வேளைக்காய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளின் ஆராதனையுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நாங்கள் பாடுகிற பாடலை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஏறெடுக்கிற ஜெபங்கள், வசனங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. கர்த்தர் மகிமைப்படுங்க, தேவநாமம் மகிமைப்படட்டும். ஆளுகை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய ஆராதனைக்கு ஆரம்பமாக சிங்க கெபியில் நான் விழுந்தேன் என்கிறதான பாடலை நாம் யாவரும் கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடலாம். அவரே
என்னை காத்திடுவார். சிங்கக்கெபியோ சுளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கெபியோ சுளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. தேவாதி தேவனே உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. இஸ்ரவேல் காலை வேளைக்காய் துதிக்கிறங்க தாவே. தேவனே உமக்கு நன்றி ஆண்டவரே. இஸ்ரவேலுடைய பாதைகள் அருமையானது ஆண்டவரே. இஸ்ரவேலுடைய பாதைகள் அருமையானது ஆண்டவரே. உடைய வழிகள் செம்மையானது கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ராஜ்யம் எனக்குள்ளே ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் வரும்போது ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எந்த சூழ்ச்சிகளும் என்னை ஒன்று செய்ய முடியாது ஆண்டவரே. தேவனுடைய ராஜ்யம் எனக்குள்ளே காணப்படும் ஆகியில் ஆண்டவரே மனுஷருடைய சூழ்ச்சிகள் நம்மை ஒன்று செய்ய முடியாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்குள்ளே தேவனுடைய ராஜ்யம் வந்திருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்முடைய வீட்டிற்குள்ளே தேவனுடைய ராஜ்யம் காணப்படுகிறதா? நம்முடைய இருதயத்துக்குள்ளே தேவனுடைய ராஜ்யம், தேவ பிரசன்னம், தேவ அன்பு, தேவ சந்தோஷம், தேவ சமாதானம் நமக்குள்ளே காணப்படுகிறதா? எந்த தேவ பிரசன்னம் காணப்படும் போது, தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ளே காணப்படும் போது, எதிரிகள் என்ன சூழ்ச்சிகள் செய்தாலும் அவைகள் ஒன்றையும் உங்களை சேதப்படுத்தாது. தேவ பிரசன்னத்தினால் நீங்கள் நிரம்பி இருக்கும் போது எந்த சூழ்ச்சிகளும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஒருவேளை சிங்கக்கம்பி போன்ற சோதனைகளுடைய வாழ்க்கையில காணப்படலாம், சூளை நெருப்பு போன்ற காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில காணப்படலாம். ஆனால் எல்லா காரியங்களிலும் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். தேவ பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கும் போது, தேவ மகிமை நம்மோடு கூட இருக்கும் போது எல்லாவற்றையும் நாம் எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மை பாதுகாக்கிற தேவன், கர்த்தர் நம்மை காண்கிற தேவன், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிற தேவன், எல்லா தீங்குக்கும் நம்மை விலைக்கு பாதுகாக்கிற தேவன். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள நம்முடைய தேவன், சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். அவர் மரண பரியந்த நம்மை நடத்துவதற்கு போதுமானவராய் இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கால வேளையிலே அநாதி தேவனும் அடைக்கலாம். அவரது நித்திய புயங்கள் நம்முடைய ஆதாரமாய் இருக்கிறது. இயேசுவே உமக்கு நன்றி ராஜா. தேசமே பயப்படாது, மகிழ்ந்து களிகூறு. கர்த்தர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்வதற்கு போதுமானவராய் இருக்கிறார். ஒருவேளை பயந்து போன சூழ்நிலையிலே வீட்டிலே அடைபட்டு கொண்டு நான் என்ன செய்வேன் ஏது செய்வேன் என்று கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? எனக்கு பிரச்சனை தலைக்கு மேல இருக்குது என்று கலங்கி கொண்டிருக்கலாம். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்க பயப்படாதீங்கன்னு சொல்றாரு. உங்களோடு கூட நான் இருக்கிறேன்னு சொல்றாரு. அன்றைக்கு அக்கினி சூளையிலே சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவோடு கூட இருந்த தேவன், பாதுகாத்த தேவன், அக்கினி சூளையின் நடுவிலே அவர்களோடு இருந்து அவர்களை பாதுகாத்து எந்த சேதமும் அவர்களை அணுகாமல் பாதுகாத்த தேவன், அதே தேவன் இன்றைக்கு நம்மோடு கூட இருந்து கொண்டு இருக்கிறார். அதனால் தேவனுடைய பிள்ளைகளை எதை குறித்து கலங்கி போகாதீங்க, கலங்காதீங்க. தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அதனால இன்னும் ஒரே ஒரு ஸ்டான்ஸ் அவன் நம்ம பாடி ஆராதிக்கலாம். அநாதி தேவன் அடைக்கலாம், அவரது நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம் என்கிறதான பாடங்களை பாடலாமா? அநாதி தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் ஆதாரமே. அநாதி தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் ஆதாரமே. இந்த தேவன் என்றும் உள்ள சதகாலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன்
ஆமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே உமக்கு நன்றி ராஜா. ஒருவேளை மரணம் உங்கள் அருகில் வந்து கொண்டிருக்கலாம், உங்கள் பக்கத்து பில்டிங்கில் ஒருவேளை வந்து கொண்டு இருக்கலாம், இல்லை உங்கள் பக்கத்து ஊருக்கு வந்திருக்கலாம், இல்லை பக்கத்து ஸ்ட்ரீட்டில் வந்திருக்கலாம். ஆனால் ஒருபோதும் நீங்கள் கவலைப்படாதீங்க தேவனுடைய பிள்ளைகளே. அநாதி தேவனின் அடைக்கலம், அவரது நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த தேவன் என்றைக்கும் உள்ள சதா காலங்களில் நம்முடைய தேவன். அவர் மரண பிறந்து நம்மை நடத்துவதற்கு போதுமானவராய் இருக்கிறார். இந்த நாட்களிலே கர்த்தர் நம்மை பாதுகாக்கிற தேவன், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிற தேவன். எல்லா தீங்குக்கும் தீமைகளுக்கும் நம்மை விலைக்கு பாதுகாக்கிற தேவன். கர்த்தர் நம்மை விலைக்கு பாதுகாத்து ஏற்ற சமயத்திலே சமாயசை கிருபையை நமக்கு அளிக்கிற தேவன். அதனால தேவ பிள்ளைகளை சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு தங்கியிருங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான ஆண்டவரை காலை வேளைக்காய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். மட்டுமா எங்களை பாதுகாத்து வழிநடத்தி வந்த தேவன், எங்களோடு பேசின தேவன், எங்களோடு இருக்கிற தேவன், எங்களை நடத்துகிற தேவன், நீர் எங்களுக்கு போதுமானவரப்பா. கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிற தயவுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எதிரிகள் என்ன சூழ்ச்சிகள் செய்தாலும் அவை எல்லாவற்றையும் மடங்கடிக்கிற தேவன். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக காரியங்கள் ஆண்டவரே, யார் யாருக்கு என்னென்ன காரியங்கள் விரோதமாக என்ன எழும்பி இருந்தாலும், வியாதியோ பலவீனமோ வருத்தமோ வேதனையோ கண்ணீரோ கவலையோ கஷ்டமோ நஷ்டமோ கடன் பாரங்களோ என்ன காரியங்கள் எல்லாவற்றையும் மடங்கடிக்கிற தேவன் நீரப்பா. இந்த காலை வெள்ளம் உயிர்ப்பிக்கிற வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆளுகை செய்வீராக, கர்த்தர் ஆளுகை செய்வீராக ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். எல்லா பிள்ளைகளுக்கும் நல்ல சுகத்தையும் பலத்தையும் கர்த்தர் கொடுத்து பாதுகாப்பை கொடுத்து உயர்த்துவீராக. ஒவ்வொருவருக்குள்ளும் உங்களுடைய ராஜ்யம் தங்கியிருக்கட்டும், தேவ பிரசன்னம் தங்கியிருக்கட்டும், தேவ நாமம் மகிமைப்படட்டும், ஒவ்வொருவர் மூலமாய் தேவ நாமம் மகிமைப்படட்டும், ஒவ்வொருடைய இருதயத்திலும் தேவ அன்பு ஊற்றப்படட்டும், தேவ வல்லமை வெளிப்படுவதாக ராஜா. பிரகாசிக்க பண்ணுங்க, எல்லாரையும் பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்க. ஒவ்வொருடைய வீட்டுக்குள்ளும் தேவனுடைய ராஜ்யம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தங்கி இருக்கும்படியா ஜெபிக்கிறோம். ஒவ்வொருடைய வீட்டையும் கர்த்தர் பரிசுத்தப்படுத்துங்கப்பா. இந்த ஜெபிக்கிற வேளையில, இந்த ஆராதனை செய்கிற வேளையில எல்லாருடைய வீட்டுக்குள்ளும் இருக்கிற காரிருள் விலகி போவதாக. எல்லாருடைய வீட்டுக்குள்ளும் கர்த்தர் ஆண்டவரே ஸ்தோத்திரம் எழுந்தருள்வீராக ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது என்று சொன்னீரப்பா. ஒவ்வொரு மேலும் ஒவ்வொருடைய வீட்டின் மேலும் கர்த்தருடைய மகிமை உதிக்கட்டும் ஆண்டவரே. கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுவதாக ராஜா. தேவ பிரகாசம் ஆண்டவரே ஒவ்வொருடைய வீட்டிலும் தங்கி இருக்கும்படியா ஜெபிக்கிறோம். தேவ மகிமை தங்கி இருக்கும்படியா ஜெபிக்கிறோம். எல்லாரும் அவரவர் வீட்டில தேவ பிரசன்னத்தை உணர்ந்து முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் தேவனிலே அன்பு கூர்ந்து ஆராதிக்க எல்லாருக்கும் கிருபை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். பலவீனங்களை உண்டு பண்ணுகிற கிரியெல்லாம் கர்த்தர் கட்டி ஜெபிக்கிறங்க தாவே. ஆளுகை செய்யுங்க, வழி நடத்துங்க. மீதியா இருக்கிற வேலை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. வசனத்தின் மூலமாய் எங்களோடு பேசுங்க. இந்த மகனை அபிஷேகித்து பயன்படுத்துங்க. ஆளுகை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்களோட நல்ல பிதாவே, ஆமென். பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளின் ஆராதனையிலே எங்களோடு கூட சேர்ந்து ஆண்டவரை ஆராதிக்க வந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளின் ஆசீர்வாதத்திற்காக கொலேசியர் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 மற்றும் 2 ஆகிய வசனங்களை வாசித்து தியானிக்கலாம். நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். ஆமென். நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை பெற்று எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. உம்முடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன், ஜீவனும் பலமுள்ள பிதாவே, ஆமென். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த அருமையான இந்த நல்ல நாளிலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கமும் சமாதானமும் ஆசீர்வாதமும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் உண்டாகும்படியா இயேசுவின் நாமத்தில் மீண்டும் ஒரு விசை உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளின் ஆசீர்வாதத்திற்காக மேலானவைகளை தேடுங்கள் நாடுங்கள் என்கிற தலைப்பை மையமாக வைத்து அழகாக இந்த வேத பகுதியின் வசனங்களை நாம் வாசித்தோம். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நாம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவோடு கூட நாம் எழுந்தது மாத்திரமல்ல, அவர் நம்மை உன்னதங்களிலே அவரோடு கூட நம்மை உட்கார வைத்திருக்கிறபடினால் நம்முடைய நோக்கங்களும் நம்முடைய சிந்தைகளும் நம்முடைய பார்வைகளும் நம்முடைய இருதயத்தின் வாஞ்சைகளும் மேலான காரியத்தை குறித்து இருக்க வேண்டும் என்று இந்த வேத வசனத்தின் மூலமாக நாம் அறிந்திருக்கிறோம். மீண்டுமாக இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பரிசுத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை
தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளே நாடுங்கள். இந்த உலகத்திலே ஏதோ ஒரு காரியத்தை ஒவ்வொரு நாளும் மனிதர்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள், நாம் தேடிக்கொண்டிருக்கிறோம். நாம் தேடுகிற பெரும்பாலான காரியங்கள், இந்த பெரும்பாலான நேரங்களிலே நாம் தேடுகிற அனைத்தும் இந்த உலகத்துக்குரிய காரியமாகவே இருக்கும். எதை உண்போம், எதை உடுத்துவோம், என்ன செய்வோம், எங்கு போவோம், இப்படிப்பட்ட காரியங்களாகவே, இந்த உலகத்தினுடைய காரியங்களாகவே பெரும்பாலான நேரங்களிலே அமைகிறபடினால் அது நிமித்தமாக வருத்தங்களும் சஞ்சலமும் வேதனையும் அதிகமாக நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது. ஆனா எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற வருத்தங்களையும் கண்ணீரையும் கவலையும் துடைக்கிற, உங்கள் நிந்தைகளை போக்குகிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பரிசுத்தமான இந்த நல்ல நாளிலே நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு உத்தமமான ஆசீர்வாதத்தை கொடுக்கிற வழியை நமக்கு காண்பிக்கிறார். என்ன வழி? உன்னதத்தை நோக்குகிற வழி, மேலானவைகளை தேடுகிற காரியம், மேலானவைகளை நாடுகிற காரியம். நம்மை ஆண்டவர் அவர் இருக்கிற பிதாவினுடைய வலது பரிசுத்திலே நம்மையும் அவரோடு கூட நம்மை உட்கார பண்ணியிருக்கிறார். நாம் இந்த உலகத்துக்குரிய அல்ல, பரலோகத்துக்குரியவர்களாக ஆண்டவர் அவரை விசுவாசிக்கும் பொழுதும் அவருடைய இரத்தத்தினால் கழுவப்படும் பொழுதும் நமக்கு அந்த அந்தஸ்தை, அந்த உயர்வை கொடுத்து உயர்த்தி வைத்திருக்கிறார். தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் உயர்வானவர்கள், நீங்கள் மேன்மையானவர்கள், நீங்கள் உயர்த்தப்பட்டவர்கள். இந்த பூமியில் இருக்கிற மனிதர்கள் சொல்லலாம், நீ ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லை, நீ ஒன்றுக்கும் உதவாதவன் என்று சொல்லலாம். ஆனால் தெய்வ பிள்ளைகளே, எப்பொழுது நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ப ஆரம்பித்தீர்களோ, எப்பொழுது நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் உங்கள் விசுவாசத்தை வைக்க ஆரம்பித்தீர்களோ, எப்பொழுது இயேசுவை உங்கள் சொந்த தெய்வமாய் ஏற்றுக்கொண்டு பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிச்சயத்தோடு பரிசுத்தமான வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறீர்களோ, அப்பொழுதே நம்மை ஆண்டவர் அவரோடு கூட உன்னதங்களிலே உட்கார பண்ணியிருக்கிறார். இந்த கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் வேதத்தில் சொன்னது போல, வேத வசனத்தில் படித்தது போல, அந்த உன்னதங்களிலே நாம் உட்கார்ந்திருக்கிறபடினால், ஆண்டவர் கிருபையா நம்மளை உட்கார பண்ணியிருக்கிறபடினால், நம்முடைய தேடுதலும் உன்னதத்தை நோக்கினவைகளாய் எப்பொழுதும் இருந்தால் நிச்சயமாக இந்த உலகத்திலே நமக்கு கண்ணீர், கவலை, வேதனைகள் எதுவும் இருக்காது. ஏனென்றால் உன்னதத்தின் ஆசீர்வாதம் என்றாலே அது ஒரு முழுமையான ஆசீர்வாதம், அது சந்தோஷமான ஆசீர்வாதம். உன்னதம் என்றாலே பரலோகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உன்னதத்திலே மேலானவைகளை நாம் தேட வேண்டும். மேலானவைகள் என்று இந்த பகுதியிலே சொல்லப்பட்டதனுடைய காரியம் என்ன? பரலோக ராஜ்யத்திலே தேவனாகிய கர்த்தர் எப்படிப்பட்டவராய் வீற்றிருக்கிறாரோ அந்த இடத்திலே உங்களையும் என்னையும் உட்கார பண்ணியிருக்கிறபடினால் நம்முடைய பார்வை பரலோக ராஜ்யத்துக்குரியதாக இருக்க வேண்டும். நாம் எதை தேட வேண்டும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த நாட்களில் தன்னிடத்தில் வந்த ஜனங்களுக்கும் சிஷ்யர்களுக்கும் கற்றுக் கொடுத்த காரியங்கள் அநேகமாக இருந்தாலும் அவர் எதை தேடி சொன்னால், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் என்று ஆண்டவர் தன்னை தேடி வந்த ஜனங்களுக்கும் சிஷ்யர்களுக்கும் கற்றுக் கொடுத்தார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இருக்கிற பரலோக ராஜ்யத்தை நீங்களும் நானும் எப்பொழுதும் தேட வேண்டும், அதை பெற்றுக்கொள்ள நாட வேண்டும், வாஞ்சிக்க வேண்டும். பரலோகத்திலே முதலாவது என்ன இல்லை என்பதை நாம் பார்க்க வேண்டும். பரலோக ராஜ்யத்திலே கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, வேதனை இல்லை, சாபம் இல்லை, பாவம் இல்லவே இல்லை, பெருமை இல்லை, பொறாமை இல்லை, சண்டை இல்லை. பாருங்க, பரலோக ராஜ்யத்தில் இந்த காரியம்லாம் இல்லை. இந்த பூமியில தான் எல்லாம் பாவம், சாபம், கோபம், பொறாமை, பெருமை, சண்டை, மூர்க்கம், இந்த உலகத்தினுடைய காரியங்கள் பாவமான அருவருப்பான காரியங்கள். ஆனால் பரலோக ராஜ்யத்தில் இதெல்லாம் இல்லை. ஆனால் பரலோக ராஜ்யத்தில் என்னெல்லாம் இருக்கிறது என்று நாம் வாசிக்கும் பொழுது அநேக காரியங்களை நாம் பார்க்கலாம். தேவாதி தேவனுடைய மகிமையின் பிரசன்னம் பரலோக ராஜ்யத்தில் இருக்கிறது. வேத புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவராய் சாவாமை உள்ளவர் நீங்களும் நானும் வணங்குகிற நம்முடைய ஆண்டவர், அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருக்கிறார். இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பரலோகத்தில் என்ன இருக்கிறது? நம்முடைய தெய்வத்தினுடைய பரிசுத்தம் இருக்கிறது, பரிசுத்தத்தினுடைய மகத்துவம் இருக்கிறது. தெய்வத்தை ஆராதிக்கிற கோடிக்கணக்கான தூதர்கள் எப்பொழுதும் அவரை ஆராதிக்கிற துதியின் சத்தம் இருக்கிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் அவருடைய மகிமையை தேட வேண்டும். அவருடைய மகிமையின் ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேட வேண்டும். அவருடைய பரிசுத்தத்தை நாம் தேட வேண்டும். அவரை பரலோகத்தில் துதிக்கிற அந்த துதியின் சத்தத்தை போல நாமும் கர்த்தரை துதித்து அவரை தேட வேண்டும், வாஞ்சிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட நம்மை ஆண்டவர் உட்கார பண்ணியிருக்கிறபடியினால் நம்முடைய இரட்சகர் இயேசு கிறிஸ்துவினிடத்திலே என்னென்ன காரியங்கள் இருக்கிறது என்று நாம் வாசிக்கும் பொழுது வேத புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலே என்னென்ன இருக்கிறது?
கொலோசியர் 3:2 சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானம், அறிவு என்கிற பொக்கிஷங்கள் இருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 1 கொரிந்தியர்ல சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நீதி இருக்கிறது, உண்மை இருக்கிறது, பரிசுத்தம் இருக்கிறது, மீட்பு இருக்கிறது. அது மாத்திரமல்ல, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் ஐஸ்வர்யங்கள் இருக்கிறது. ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், என்ன ஐஸ்வர்யம் இருக்கிறதா? ஆம் தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற சத்தியம் அதுதான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிற அந்த உன்னதத்தில் இருக்கிற அந்த ஐஸ்வர்யங்களை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள போகிறோம். நீதிமொழிகள் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடைய அவர் வேதனையை கூட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பரலோகத்தில் இருக்கிற ஒரு மேன்மையான காரியம் என்ன? பரலோகத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதங்கள் வேதனை இல்லாத ஆசீர்வாதங்களாக ஆண்டவன் நமக்கு கொடுக்கிறார். நாம் ஏற்கனவே பார்த்தோம், பரலோகத்திலே என்ன இருக்கிறது? பரலோகத்திலே தேவனுடைய பரிசுத்தம், தேவனுடைய மகிமை, தேவனை ஆராதிக்கிற துதியின் சத்தம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கள் என்ன இருக்கிறது? ஞானம், அறிவு என்கிற பொக்கிஷங்கள், பரிசுத்தம், நீதி, மீட்பு, உண்மை, உத்தமம் என்கிற காரியங்கள், எல்லாவற்றுக்கும் மேலாக வேதனை இல்லாத ஆசீர்வாதங்களை ஆண்டவன் நமக்கு கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, உபாகமம் 28:12 பரலோகத்தில் என்ன இருக்குதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, பொக்கிஷ சாலை இருக்கிறது. உங்களுக்கு வேண்டிய இந்த உலகத்திலே நீங்கள் உயிர் வாழ்வதற்கு தேவையான பணத்துக்குரிய ஆசீர்வாதம், பொருளாதாரத்தின் ஆசீர்வாதம், இந்த உலகத்திலே நீங்கள் சமாதானத்தோடு வாழ, சந்தோஷத்தோடு வாழ, நிம்மதியாக வாழ, எல்லா விதமான பாதுகாப்போடு வாழ, உங்களுக்கு தேவையான எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் கொடுப்பதற்கு பரலோகத்திலே பொக்கிஷ சாலையை ஆண்டவர் வைத்திருக்கிறார். தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஆண்டவரை தேடும் பொழுது அவருடைய பொக்கிஷ சாலையிலிருந்து உங்கள் வாழ்க்கையை பெருக பண்ணத்தக்கதாக இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளையே, அன்பான சகோதரனே, சகோதரியே, உங்கள் வாழ்க்கையில தேவையான எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் கொடுப்பதற்கு அவரிடத்துல ஏராளமான ஐஸ்வர்யங்கள் இருக்கிறது. அவரிடத்துல அவருடைய பொக்கிஷ சாலையில நிரம்பி இருக்கிறது. அதை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதுனால்தான் இந்த உலகத்தில் அநேக வேதனைகளோடும் அநேக நேரங்களில் கண்ணீரும் காணப்படுகிறது. நான் ஏற்கனவே சொன்னேன், நீதிமொழிகளிலே கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார் என்று சொன்னேன். இந்த நாளிலே ஆண்டவர் வானத்தில் இருந்து, பரலோகத்திலிருந்து அவரிடத்தில் இருக்கிற ஐஸ்வர்யங்கள் சிலவற்றை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். அநேக காரியங்களை நாம் தியானிக்கலாம், அநேக காரியங்களை நாம் தேடுவதற்கு பிரயாசப்படலாம், நாம் நாடுவதற்கு பிரயாசப்படலாம். ஆனால் முக்கியமான 3 ஐஸ்வர்யங்களை குறித்து வேத புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 3 ஐஸ்வர்யங்களை பெற்றுக்கொள்ளும் பொழுது அந்த 3 ஐஸ்வர்யங்களை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ளும் பொழுது அது நம்முடைய வாழ்க்கையிலே வேதனை இல்லாத ஆசீர்வாதத்தை இந்த உலகத்திலேயும் நமக்கு கொடுக்கும். இந்த உலக வாழ்க்கைக்கு பிறகும் பரலோகத்திற்கும் நம்மை கொண்டு போய் சேர்ப்பதற்கு வல்லமை உள்ளதா இருக்கிறது. அந்த 3 விதமான ஐஸ்வர்யங்களை ஒவ்வொரு நாளும் ஆண்டவரத்தில் பெற்றுக்கொள்ள நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது, அதை தேடும் பொழுது, நாடும் பொழுது நிச்சயமாக நீங்களும் உங்கள் குடும்பமும் நாமும் இந்த உலகத்தில் ஆசீர்வாதமா இருப்போம். முதலாவது வேத புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, எபேசியர் 1:7 சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது என்ன ஐஸ்வர்யம்? கிருபையின் ஐஸ்வர்யம். கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை நீங்கள் இந்த உலக வாழ்க்கையிலே தேடுங்கள். உன்னதத்திலே மேலானவைகளை தேட வேண்டும் அல்லவா? நம்மை ஆண்டவர் உட்கார வைத்திருக்கிற இடத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஐஸ்வர்யங்கள் என்ன ஐஸ்வர்யங்கள்? இன்னொரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த உலகத்தில் இருக்கிற பணம், ஆஸ்தி, புகழ், இந்த உலகத்தில் எத்தனை கோடிக்கணக்கான பணங்களையும் பொருட்களையும் ஆஸ்திகளையும் சேர்த்து வைத்தாலும் எல்லாம் பூச்சி அரித்துவிடும், திருடர்கள் திருடி விடுவார்கள். ஆனால் பரலோகத்தில் இருக்கிற மேலான இந்த ஐஸ்வர்யங்களை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வாஞ்சிப்போமானால் இவைகள் எந்த பூச்சியும் அரிக்க முடியாது. என்ன ஐஸ்வர்யங்கள் நாம் பார்க்க போகிற முதலாவது கிருபையின் ஐஸ்வர்யம் என்று வேத புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கிருபையின் ஐஸ்வர்யத்தை தேவ பிள்ளைகளே, இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் பெற்றுக்கொள்ள நீங்கள் தேடும் பொழுது, இந்த கிருபையின் ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்ள நாடும் பொழுது என்ன நடக்கும்? நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிச்சயத்தோடு ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்படுகிற வாழ்க்கைக்கு நேராக ஆண்டவன் நம்மை நடத்துவார். அநேக காரியங்களை சொல்லலாம், நேரம் இல்லாதபடினாலே சுருக்கமாக சொல்லுகிறேன்.
கிருபையின் ஐஸ்வர்யங்களை எபேசியர் 1:7 எபேசியர் 2:6 நீங்கள் வீட்டில் இருந்தால் எடுத்து வாசித்து பாருங்கள். இந்த கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலிருந்து, அந்த உன்னதத்திலிருந்து, அந்த மேலான இடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள தேவ பிள்ளையே, அன்பான சகோதரனே சகோதரியை, நீங்கள் இந்த உலக வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள வாஞ்சிப்பீர்களானால், தேட பெற்றுக்கொள்ள நீங்கள் விரும்புவீர்களானால், உங்களை போல ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், உங்களை போல பாதுகாக்கப்பட்டவர்கள் உலகத்தில் எவரும் இருக்க முடியாது. ஏனென்றால் அந்த கிருபையின் ஐஸ்வர்யம் ஆண்டவர் நமக்கு தர வல்லவராக இருக்கிறார். அந்த கிருபையின் ஐஸ்வர்யத்தை பெற நாம் வாஞ்சிக்க வேண்டும். அந்த கிருபையின் ஐஸ்வர்யத்தை பெறும் பொழுது பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிச்சயத்திலே நாம் பூரணத்தை நோக்கி நாம் கடந்து போக முடியும். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த கிருபையின் ஐஸ்வர்யத்தை நாம் பெற்றுக்கொள்ள வாஞ்சிக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொரு நாளும் தாழ்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதிகாலையில் ஆண்டவரை நாம் தேட வேண்டும். அநேக காரியங்கள் இருக்கிறது. சுருக்கமாக நீங்கள் புரிந்து கொள்வதற்காக சொல்கிறேன். கிருபையின் ஐஸ்வர்யத்தின் மூலமாக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. ரட்சிப்பின் வாழ்க்கைக்குள்ளாக நாம் நுழைகிறோம். ரட்சிப்பின் வாழ்க்கையில பூரணத்தை நோக்கி நாம் கடந்து போகிறோம். இந்த கிருபையின் ஐஸ்வர்யத்தை நீங்களும் நான் பெற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும்? அதிகாலையில் எழும்பி ஆண்டவரை தேடும் பொழுது காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதியவைகளாக இருக்கிறபடினாலே அந்த அவருடைய பொக்கிஷ சாலையிலிருந்து இந்த கிருபையின் ஐஸ்வர்யங்களை நீங்கள் அதிகாலையில் எழும்பி தாழ்மையோடு ஆண்டவர் சமூகத்தில் உங்களை ஒப்புக் கொடுத்து தேடும் பொழுது, நாடும் பொழுது கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை உங்களுக்கு கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். இரண்டாவது ஐஸ்வர்யத்தை குறித்து வேத புத்தகத்தில் நாம் வாசிக்கும் பொழுது எபேசியரில் சொல்லப்பட்டிருக்கிறது. 2 இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தெய்வமாக இருக்கிறார். இந்த இரக்கத்தின் ஐஸ்வர்யத்தை நீங்கள் நிச்சயமாக அந்த நாட்களில் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் வரப்போகிற கோபாக்கினிலிருந்து நாம் தப்புவிக்கப்பட வேண்டும் என்றால் தேவனிடத்திலே இரக்கம் பெற்றவர்களாய் வாழ வேண்டும். நியாய தீர்ப்பிலே இரக்கம் மேன்மை பாராட்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ பிள்ளைகளே, நாம் இந்த உலகத்தில் எவைகளை எல்லாமோ தேடி ஓடுகிறோம். பணத்தை தேடுகிறோம். பணம் இல்லாவிட்டால் பணத்தை பெற்றுக்கொள்கிற வழியை நாம் தேடி ஓடிக்கொண்டே இருக்கிறோம். இந்த உலகத்தில் சம்பாதிக்கணும், தப்பு இல்லை. நம்ம சோம்பேறி இருக்கக்கூடாது. நமக்கு இந்த உலகத்தில் கொடுக்கப்பட்ட வாழ்க்கை, குடும்பம் எல்லாவற்றையும் நம்ம நடத்த வேண்டும். உண்மை உத்தமமாக நம்ம செய்ய வேண்டும். ஆனால் இவைகள் எல்லாவற்றை காட்டிலும் வரப்போகிற கோபாக்கினிலிருந்து நீங்களும் நானும் தப்புவிக்க வேண்டும் என்றால் ஆண்டவர் இரக்கமுள்ள தெய்வமா இருக்கிறார் என்று சொல்லி துணிகரமாய் நாம் பாவம் செய்யக்கூடாது. அவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ள விரும்ப வேண்டும். அவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ள நாம் தேட வேண்டும், நாட வேண்டும். அவருடைய இரக்கத்தை நீங்களும் நானும் பெற விரும்பும் பொழுது, தேடும் பொழுது, நாடும் பொழுது என்ன நடக்கும்? கோபாக்கினிலிருந்து நாம் தப்புவிக்கப்படத்தக்கதாக ஆண்டவருடைய அன்பு நம்முடைய வாழ்க்கையிலே அதிகமாக பெருகும். சோதம் குமரா பட்டணத்தினுடைய அழிவு ஆண்டவர் நியமித்த பொழுது வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் லோத்தின் மேல் இரக்கம் வைத்தபடினாலே லோத்துவையும் அவன் குடும்பத்தையும் சோதம் குமரா பட்டணத்தின் அழிவில் இருந்து தப்புவித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இரக்கத்தில் ஐஸ்வர்யங்களை நீங்கள் தேடும் பொழுதும் பெற்றுக்கொள்ள நாடும் பொழுதும் வரப்போகிற கோபாக்கினிலிருந்து நீங்களும் உங்கள் குடும்பமும் நம் குடும்பமும் தப்புவிக்கப்படுவோம். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. மூன்றாவதாக இந்த இரக்கத்தின் ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்ள நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும்? சங்கீதம் 103:17 சொல்லப்பட்டிருக்கிறது, தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். என்ன செய்ய வேண்டும்? இந்த இரக்கத்தின் ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகி நீங்கள் வாழும் பொழுது ஆண்டவருடைய இரக்கம் உங்கள் வாழ்க்கையில பெருகும். இரக்கம் உள்ளவர்களாய் நீங்கள் வாழும் பொழுது ஆண்டவருடைய இரக்கம் உங்கள் வாழ்க்கையில பெருகும். சிறுமைப்பட்டவர்கள் மேல் சிந்தை உள்ளவர்களாய், ஏழை எளிய மக்கள் மேல் சிந்தை உள்ளவர்களாய் இருந்து நாம் அவர்களுக்கு உதவி செய்யும் பொழுது கர்த்தருடைய இரக்கம் நம்முடைய வாழ்க்கையில் பெருகும். மூன்றாவதாக மகிமையின் ஐஸ்வர்யம் என்று சொல்லி எபேசியர் 1:18 சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மகிமையின் ஐஸ்வர்யத்தை யாரிடத்திலே ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறார்? இந்த மகிமையின் ஐஸ்வர்யம் எல்லாரிடத்திலும் ஆண்டவர் கொடுக்க மாட்டார். அவருடைய பரிசுத்தவான்களுக்கு அவர் இந்த மகிமையின் ஐஸ்வர்யங்களை காண்பிக்க விளங்க பண்ண வல்லவராக இருக்கிறார். இந்த மகிமையின் ஐஸ்வர்யங்களை ஒவ்வொரு பரிசுத்தவான்களுக்கும் அவர்களுக்குள்ளும் அவர்கள் மூலமாகவும் அந்த மகிமையின் ஐஸ்வர்யத்தை ஆண்டு வெளிப்படுத்தி இந்த பூமியிலே அவருடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்த அவர் வல்லவராக இருக்கிறார். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது என்று சொல்லியிருக்கிறார். தேவ சமூகத்திலே எந்த ஒரு மனிதன் பரிசுத்தத்திற்கு வைராகியம் பாராட்டுகிறானோ, பரிசுத்த வாழ்க்கை விரும்புகிறானோ, பரிசுத்த வாழ்க்கையை தேடுகிறானோ, பரிசுத்த வாழ்க்கையில விருப்பம் உள்ளவனாக இருக்கிறானோ அவர்கள் மேல் கர்த்தர் தன்னுடைய மகிமையின் ஐஸ்வர்யங்களை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அவர்கள் மேல் தன்னுடைய மகிமையை அவர்களுக்கு மேல் அவர் கர்த்தருடைய மகிமையை விளங்க பண்ணி அவர்கள் மூலமாக இந்த உலகத்தில் அநேக அற்புதங்கள் அதிசயங்களை நடப்பிக்க வல்லவராக இருக்கிறார். இதற்கு ஒரு
ஒரு பெரிய சாட்சி அப்போஸ்தலர்களுடைய வாழ்க்கை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அப்போஸ்தலர்கள் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து மேல் வீட்டறைகளை பரிசுத்தத்துக்கு வைராக்கியம் பாராட்டி ஜெபம் பண்ணி கர்த்தரை துதித்து காத்திருந்தார்கள். தேவன் இந்த மகிமையின் ஐஸ்வர்யத்தை, அவருடைய ஆவியின் வல்லமையை, மகிமையின் பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையை, மகிமையை அந்த அப்போஸ்தலர்கள் மேலே ஆண்டவர் பொழிந்தருளி இந்த உலகம் முழுவதிலும் அவர்களை கடந்து போகத்தக்கதாக அற்புதமான சாட்சிகளாக, அற்புதங்களாக, அடையாளங்களாக ஆண்டவர் பயன்படுத்தினார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த 3 விதமான ஐஸ்வர்யங்களை நீங்கள் தேடுங்கள், அதை பெற்றுக்கொள்ள நாடுங்கள். மீண்டுமாக சொல்கிறேன், கிருபையின் ஐஸ்வர்யம், இரக்கத்தின் ஐஸ்வர்யம், மகிமையின் ஐஸ்வர்யம். இந்த மகிமையின் ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்ள நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும்? பரிசுத்தத்தின் மேலே வாஞ்சை இருக்க வேண்டும். பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்கிற ஒரு தாகம் இருக்க வேண்டும். பாவமும் செய்யலாம், பரிசுத்தம் வாழலாம் என்று இருக்கக்கூடாது. பரிசுத்தத்தின் மேலே நீங்கள் வாஞ்சை உள்ளவர்களாக வாழ வேண்டும். கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், அர்ப்பணிப்பின் வாழ்க்கையில் நிலைத்திருக்க வேண்டும். இப்படிப்பட்டவர்களாக இருக்கும் பொழுது இந்த ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு தர வல்லவராக இருக்கிறார். கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். இப்படிப்பட்டவர்களாக இயேசு கிறிஸ்துவுக்குள் அவரோடு கூட நீங்கள் உட்கார்ந்து அந்த இடத்தை விட்டு நீங்கள் இறங்காமல் இந்த ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு உங்கள் வாழ்நாளெல்லாம் நீங்கள் அர்ப்பணித்து வாழ்ந்து கொண்டே இருந்தால் கடைசியாக ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம், ரகசிய வருகையிலே இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களை உயிரோடு கூட இருந்தால் அவர் எடுத்துக்கொள்ள மறுரூபத்தின் சரீரத்தை கொடுத்து அவர் எடுத்துக்கொள்வார். கிறிஸ்துவுக்குள் மரித்திருந்தால் மகிமையின் சாயல் அவர்கள் கொடுத்து உயிர்த்தெழ வைத்து பரலோகத்துக்கு கொண்டு போவார். தேவ பிள்ளைகளை, இப்படிப்பட்ட மென்மையான ஐஸ்வர்யத்தை, வேதனை இல்லாத ஐஸ்வர்யத்தை, உன்னதத்தின் ஐஸ்வர்யத்தை, மேலான ஐஸ்வர்யத்தை நீங்களும் நானும் தேட வேண்டும், நாட வேண்டும். இதுவே சிறந்த ஆசீர்வாதம், இதுவே நிலைத்திருக்கக்கூடிய ஆசீர்வாதம். நாம் அர்ப்பணிக்க இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நாம் தேட நாட ஆண்டவருடைய ஆசீர்வாதம், கிருபை, இரக்கம், ஐஸ்வர்யம் நம்ம வாழ்க்கையில் பெருகிக் கொண்டே இருக்கும். இந்த உலகத்திலே நீங்க உங்களுக்கு தேவையான எல்லா விதமான பணத்துக்குரிய ஆசீர்வாதங்கள், இந்த ஐஸ்வர்யங்களை நீங்க தேட ஆரம்பிச்சிட்டீங்கன்னா இந்த உலகத்தில் உங்களுக்கு ஒரு குறைவும் வராது. எல்லா குறைவுகளும் ஆண்டவர் நிறைவாக மாற்றுவார். பூரண சமாதானம் கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும். நான் ஏற்கனவே சொன்னேன், தேவனுடைய ராஜ்யம் சமாதானமும் சந்தோஷமும் நீதியும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம் என்று சொன்னேன். அப்படிப்பட்ட சந்தோஷம், சமாதானம், ஆசீர்வாதத்தை உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் ஆண்டவர் தந்து இந்த உலக வாழ்க்கையிலே உங்கள் வாழ்க்கையை ஒரு பூரணப்படுத்தி உலக வாழ்க்கைக்கு பிறகு பரலோகத்திற்கு நம்மளை கொண்டு போக அவர் வல்லவராக இருக்கிறார். இப்படிப்பட்ட மேன்மையான மேலான ஐஸ்வர்யங்களை நாம் தேடுவோம். இயேசு கிறிஸ்துவோடு கூட உட்கார வைத்திருக்கிறார். அந்த இடத்தை விட்டு நாம் ஒருபோதும் இறங்கி விடாதபடிக்கு நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவர் நம்மளை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். நாம் ஜெபிப்போமா? துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற பரிசுத்த பிள்ளைகள் பரலோக பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம். நீ பேசுகிற ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். மேலானவைகளை தேட வேண்டும் என்றும் என்னென்ன காரியங்கள் மேலான காரியங்கள் என்பதை குறித்தும் எங்களுக்கு இந்த காலை நேரத்தில் கற்றுக் கொடுத்த தெய்வமே, கற்றுக் கொடுத்தவைகளை நாங்கள் தேட, அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள அன்ற மேலான ராஜ்யத்தினுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்தவர்களால் இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்ந்து இந்த உலக வாழ்க்கைக்கு பிறகு இருக்கிற அந்த ரகசிய வரிகளை எடுத்துக்கொள்ளப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளை இந்த சத்தியத்தை அவர்களுக்கு உணர வைங்க, புரிய வைங்க. இந்த சத்தியத்தின் மூலமாக பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் விடுதலையின் ஆசீர்வாதம் உண்டாகட்டும். ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் ஜீவன வல்லமையுள்ள பிதாவே, ஆமென்.